Hi, this is Suresh from Coimbatore. கோவிலேருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்இன்ஸ்டிடியூட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். பட் இந்த அப்டேட்ல கூட எக்ஸாம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் உங்களுக்கு கிளியரா சொல்லல. இன்னைக்கு சென்னையில கொரோனாவுடைய தாக்கம் குறிப்பா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இருக்கு. அது சென்னையில் ரொம்ப அதிகமா இருக்குது. இன்னைக்கு மட்டும் சென்னையில 2000க்கு மேல கேசஸ் ரிஃப்ளெக்ட் ஆனதால சென்னை மாநகராட்சி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை தற்காலிக கொரோனா மையமாக மாற்றத்துக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒருவேளை இது தற்காலிக கொரோனா வார்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா எக்ஸாம் எப்படி நடத்த போறாங்க அதுதான் நம்ம எல்லாருமே கெஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. 17/6/2020 ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. இந்த சர்க்குலர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா இந்த கோவிட் சிச்சுவேஷன்ஸ் இது பண்ணி சென்னையில இருந்து ஒரு 4 மாவட்டங்கள், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு முழு கொரோனா இருக்கிறதுனால நம்ம முழு ஊரடங்கு கொடுத்ததுனால டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்டாஃப்ஸ் காலேஜுக்கு வரக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறனால ஒருவேளை எக்ஸாம் ப்ரொபோசல்ஸ் அவங்க எப்படி ப்ரிப்பேர், ஏன்னா எக்ஸாம் ப்ரொபோசல் அப்படிங்கிறது எப்பவுமே டைம் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 நாள் முன்னாடி கொடுத்தாகணும். ஒரு பக்கம் 10 நாள் முன்னாடி கொடுத்தாகணும் ஒரு கண்டிஷன் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதிக்கு மேல பள்ளிகளும் கல்லூரிகளும் திறந்துக்கலாங்கிற மாதிரி இன்னொரு ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரில இருந்து இன்னொரு நோட்டீஸ் வந்திருக்குங்க. இப்ப ஸ்கூல் காலேஜஸ் திறந்தாகணுங்கிற ஒரு நோட்டீஸ் ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாதிரி கொரோனாவால மாறக்கூடிய கண்டிஷன் இந்த பக்கம் இருக்கு. இப்படி இருக்கும்போது எக்ஸாம் நடத்துவாங்களா, நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. இருந்தாலுமே அவங்க எக்ஸாம் கேன்சல் பண்றோங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு அறிக்கையில கூட வரல அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம சப்மிட் பண்ண ஆசைப்படுறோம். மேலும் அங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இன்னொரு பக்கம் அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த 4 மாவட்டத்தில் தகுந்தவங்க ஸ்டாஃப்ஸ் வர வேண்டாம். மற்ற இதர மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் 50% நீங்க காலேஜஸ் ரன் பண்ணிக்கிற மாதிரியும் சுட்டி காட்டியிருக்காங்க. அது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல க்ளோசஸ் நீங்க எடுத்துக்கிட்டு இருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சப்போர்ட்டை ஆன்லைன்ல பண்ணிக்கிட்டே இருங்க. குறிப்பா வாட்ஸ்அப் மாதிரியோ இல்ல வேற ஏதாவது குரூப் மூலியமாவோ அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் நீங்க கொடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் நோட்ஸ் கொடுத்து உங்களுக்கு படிக்க வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் அதுல இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எக்ஸாமை பத்தி திருப்பி இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மறுபடியும் இந்த வீடியோல நம்ம சப்மிட் பண்றோம். கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. சாரிங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவுமே சொல்லல. பட் இந்த மாதிரி சூழல் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்றோம். பட் எனிவே நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த முடிவு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. அப்படி வந்தா நம்ம எல்லாருமே சந்தோஷப்படவா போறோம். அது வருமா வராதுங்கிறத பத்தி நம்ம அப்புறம் முடிவு பண்ணும். எனிவே நம்ம கூடுமான வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாசத்துல ஒருவேளை கொரோனா இன்னும் அதிகமா இருந்தாமேனா நம்ம நினைச்ச எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கொரோனா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எப்படியாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆனா இது வரைக்குமே எக்ஸாமை கேன்சல் பண்றோங்கிற பாயிண்ட் இன்னைக்கு ஆர்டர்ல கூட இல்லை அப்படிங்கறத தான் இந்த வீடியோ நம்ம சப்மிட் பண்றோம். தொடர்ந்து ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.